நாம சபைகளுக்கு போகும் பொழுதும், சில ஜெப கூடுகைகளுக்கு போகும் பொழுதும், போதகரை நம்ம சந்திக்கும் பொழுதும் நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு விடுதலை உண்டாகாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். ஏன் எப்ப பார்த்தாலும் அற்புதம் அற்புதம்னு ஏன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க? அற்புதத்தினால ஒரு விடுதலை வேணும்னு ஏன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க? எதிர்பார்ப்பது தவறல்ல. நம்மளுக்கு அற்புதம் செய்யறது தேவன் மாத்திரம் இல்ல, பிசாசு கூட அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம வேத வசனத்துல இருந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அற்புதங்களை தேவன் மாத்திரம் இல்ல, பிசாசுகளும் கூட செய்ய முடியும். அற்புதங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. தேவன் சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம பார்ப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமேன். நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு பேய் பிசாசுகளை ஓட்ட வேண்டும் என்று அவசியமே இல்லை. தேவனுடைய இந்த வார்த்தையை, அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா போதும், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் நம்ம அநேக நேரங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு நம்ம போகிறோம், மறுபடியும் நம்மளுக்கு அதே நோய்கள், அதே பேய்கள் எல்லாம் நம்ம மீண்டுமா நம்ம தொடர்ந்து வருது. ஆனா அப்படி நம்மளை தொடர்ந்து வரக்கூடாது என்றால் அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். இந்த நாள் ஒரு மெய்யான விடுதலை வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சத்தியமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென்.